ஹாய், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஏஜிஆர் ரிட்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த சிஏஜிஆரோட ஃபுல் ஃபார்ம் வந்து காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத், இதுதான் சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிஏஜிஆர் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ, இல்லைனா ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ, இல்லை லேண்டு, கோல்டு, இடிஎஃப், நீங்கள் எதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ, நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய க்ரோத் ரேட் கால்குலேட் வந்து இந்த சிஏஜிஆர் ரேட் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ வந்து சிஏஜிஆர் சரி, இப்போ வந்து சிஏஜிஆர் ரேட்னா என்னன்னா, சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் தருது அதை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன். இப்போ வந்து சரி, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 2010 வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அதை வந்து 2020க்கு வந்து 20 லேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக 10 லட்சம் லாபம். அந்த 10 லட்சம் லாபம் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து 10 லட்சத்துக்கு வாங்குனீங்க, ஆனால் வந்து 20 லேக்ஸுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணீங்க. இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதேமாரி உணர்த்தி என்ன பண்ணாருன்னா, 2015 சரி ஒரு ஸ்டாக்ல வந்து கரெக்டாக 10 லட்சம் அவர் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாரு. அதே மாதிரி 2020 வந்து அந்த ஸ்டாக்கை விற்று வெளியே வரும்போது அவர்கிட்ட வந்து 20 லேக்ஸ் ப்ராஃபிட் இருக்கு. இப்போ நான் வந்து கரெக்டாக முன்னாடி சொன்னேன்ல, ஒரு லேண்டு வாங்கி 2010 ஒரு லேண்டு வாங்கி 20 வந்து விற்கிறாரு. அவருக்கு வந்து 10 லேக்ஸ் ப்ராஃபிட். இவர் வந்து 2015 வாங்கி 2015 வாங்கி 2020 வந்து இவர் வந்து ஷேர் வாங்கி விற்கிறாரு. இவருக்கும் 10,000 இவருக்கும் வந்து 10 லேக்ஸ் வந்து லாபம். இப்போ நீங்கள் வந்து காமனாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, அந்த லேண்டு வாங்கினவங்களுக்கும் கரெக்டாக 10 லட்சம் தான் ப்ராஃபிட்டு, இந்த ஷேர் வாங்கி விற்றவங்களுக்கும் கரெக்டாக 10 லட்சம் தான் ப்ராஃபிட்னு பார்ப்பீங்க. ஆனால் அது அப்படி பார்க்கும்போது இப்போ முன்னாடி சொன்ன கேஸில் அவர் லேண்டு வாங்கி விற்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக் வாங்கினவருக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் தான் ஆயிருக்கு. இந்த இதுதான் இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன்ல வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். அதாவது குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட ரிட்டர்ன் வந்து வருஷம் வருஷம் எவ்வளவு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து கரெக்டா ரிட்டர்ன் கொடுக்குது, அதுதான் சிஏஜிஆர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இப்ப வந்து நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது வந்து கரெக்டா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல்டேட்டியா தான் இருக்கும். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், ஒரு நாள் ரொம்ப பீக்ல போகும், ஒரு நாள் அப்படியே கீழே போயிடும். சரி, அப்ப நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு ரிட்டர்ன் வந்து அவ்வளவு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். ஆனா இதுவே நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 5 to 10 வருஷம் வரைக்கும் கரெக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 5 to 10 வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு, அதுதான் சிஏஜிஆர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அதை கால்குலேஷன் பண்ணதான் இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து கரெக்டா உதவுது. இப்போ நீங்க வந்து சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து கால்குலேஷன் பண்ணணும்னா, அதுக்குன்ட்டு சில கரெக்டா ஃபார்முலா இருக்கு. சரி, இப்போ அந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. சரி, இப்போ அந்த ஃபார்முலா பாத்தீங்களா? ஆனா நீங்க இந்த மாரி ஃபார்முலாலாம் போட்டு நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணன்ட்டு நீங்க அவசியம் இல்லை. நீங்க ஸ்ட்ரைட்டா கூகுள்ல போயிட்டு சிஏஜிஆர் கால்குலேட்டர்னு போட்டாவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க அதுல உங்களோட ரிட்டர்ன் என்னன்ட்டு பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப அந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறோம்ட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டா லைவா காமிக்கிறேன், பாருங்க. ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஏஜிஆர் ரிட்டர்ன் ஃபார்முலா வந்து இதுதான். இதுல வந்து சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், இதுல பி என்ன கொடுக்குன்னா பிகினிங் வேல்யூ. பிகினிங் வேல்யூனா என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல நீங்க ஏதாவது நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்கல்ல ஆரம்பத்துல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கும்போது நீங்க வந்து ஒரு கரெக்டா 10 லட்சத்துக்கு வாங்குறீங்க, அதுதான் இந்த பிகினிங் வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து எஃப் வந்து என்ன குறிக்குதுன்னா ஃபைனல் வேல்யூ குறிக்குது. ஃபைனல் வேல்யூக்கு வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா 10 லட்சத்துக்கு வாங்கி 20 லேக்ஸுக்கு வந்து சேல்ஸ் பண்றீங்க. இப்போ அந்த இடத்துல எங்க 20 லேக்ஸ் வரும். இது வந்து டைம் குறிக்குது. டி வந்து டைம் குறிக்குது. டைம் என்பது வந்து நீங்க
நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை சேல்ஸ் பண்ணதுக்கு பட் உடையிலான டைம், நீங்க வாங்கி வித்து அதை வந்து கரெக்டா ப்ராஃபிட் எடுத்தீங்கல்ல, அதுக்கு உண்டான டைமை தான் குறிக்குது இந்த இதுதான் ஃபார்முலா. இதை நீங்க கூகுள்ல போயிட்டு கூகுள்ல போயிட்டு கரெக்டா சிம்பிளா சிஏஜிஆர் கால்குலேட்டர் போட்டாவே வந்துடும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம அந்த ஆக்சுவல் இதை பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு 10 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. அதை வந்து 20 lakhsக்கு நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க. எத்தனை வருஷம் கழிச்சுனா 10 வருஷம் கழிச்சு அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. அப்போ உங்களோட சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து 7.1% தான் இந்த கரெக்டா சிஏஜிஆர் ரிட்டர்ன். இதுவே நீங்க அதே இன்வெஸ்ட்மெண்ட் தான், நீங்க வந்து கரெக்டா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஃபைனல் வேல்யூ வந்து 20 lakhs எடுக்கிறீங்க. ஆனா அது வந்து நீங்க வந்து கரெக்டா 10 வருஷத்துல எடுக்கல, 5 வருஷத்துல நீங்க எடுத்துறீங்க. அப்பனா உங்களோட சிஏஜிஆர் வேல்யூ பாருங்க 14.87 இருக்கும். இப்போ பட் அதுதான் நீங்க ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போதோ, இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதோ, ஒரு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதோ, நீங்க வந்து கரெக்டா அப்சல்யூட் ரிட்டர்ன் பார்க்கறதை விட இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் பார்க்கணும். ஏன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு மொட்டையா தெரியும். நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குனீங்க, நீங்க கரெக்டா ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்றீங்க, நடுவில் வந்து ஒரு 20,000 லாபம் இருக்கு. ஆனா அந்த 20,000 லாபம் எடுத்து உங்களுக்கு வந்து கரெக்டா எத்தனை வருஷம் ஆச்சு, அதுதான் மெயின். இப்போ அதை பார்க்கறதுக்கு இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயன்படும். கரெக்டா இதுதான் சிஏஜிஆர் ரிட்டர்ன்னா என்னன்ட்டு என்னால எவ்வளவு சிம்பிளா பேசிக்கா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.